உங்களை போன்று இதோ விருதுபாஷை கூறி வரக்கூடியவர்கள் ஒருவரை நான் இதனால் வரையிலே கண்டது இல்லை. ஆகையினாலே இன்றைய 17 என்ன நினைக்கிறேன் இன்றைய நாளே உங்கள் வீர ஆவேசத்தை கண்டு மிக்க சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். தம்பி துரியோதனா தொடங்கி நேற்றோடும் நமக்கு தோல்விதான் கிட்டுகிறதோ வெற்றி என்பது கிடையாது. முதலாகப்பட்டு நினைக்கின்றது உன் முகமோ ஒன்று குறிக்கிறது. நமக்கு கிடைக்கிறது தெரியுமா? கொண்டு போய் காலாப்படை சேர்த்தாரு. அதற்கு ஆயுதத்தை கலையக்க முடியும் சபதம் புரியுது. அண்ணன் நான் மட்டும்டா இந்த கண்ணன் உயிர் இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. புரியுதா? ஏன் சொல்றேன் தெரியுமா? எல்லாம் உனக்கு தான்டா இது. ஆமா, ஏன்னா நான் சொல்லல, ஐயா சொல்ல வைக்கிறாரு. இவர் போறதுதான் பூஜைக்கு போட்டுங்க. புரியுதா? கண்ணன் ஒருவேளை இறந்து விட்டார்
அப்புறம் என்ன சொல்லு? ஐயா நான் இருக்கும் வரை தோல்வி என்பதே கிடையாது. ஏன் தெரியுமா தம்பி? தம்பி துரியோதனா, ஒரு குலமில்லா என்னை, ஒரு குலமில்லா என்னை உங்க குலத்தில் உள்ளோதி ஒருவனாக்கி, வேறொரு மலையில் வளர்ந்த என்னை செப்பனோடி சூட்டி என்புராசி. நீரூறு உள்வார மலரும் போற்றே, இன்னிலுமா முன்னிலுமா எனக்கு என்று கதிர்முடிவுற்ற போரில் யாருக்கு என் உயரையோ வேண்டாம். நான் எங்கே பிறந்தேன், எங்கே இருந்து அறியாத என்னை கொண்டு வந்து உங்களிலே ஒருவனாக்கி என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தாரே ஒன்றென்று திருதராட்சி. அதை மறைப்பேனா? அனைத்து தேவனபுரங்களும் வாரி வாரி கொடுக்கும்படியான தான வள்ளலாக்கினில் அதை மறைக்க முடியுமா? உங்களை எவ்வாறு நாட்டு மக்கள் மதிக்கின்றார்களோ அதுபோல் அண்ணன் கர்ணனையும் மதிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டீர்களே. அதை மறப்பேனா? இந்த பாரத யுத்தத்துல உனக்கு இல்லாத நான் வேற யாருக்குடா செய்ய போறேன்? இந்த உயிர் உனக்காகவே போனாலும் போதுமே தவிர அதனால சந்தேகமா இருந்தாலும் சத்தியமாகவே உங்களுடைய சந்தோஷத்தை கண்டு இந்த தம்பி துரியோதனன் என்ன நினைக்கிறான்? தீரங்களையினாலோ எதிர்நோக்கும் காலத்திலே ஒரே ஒரு படையிலே உள்ள ஒரு வாயிலாவது ஒன்று தோற்ற விட முடியாது. ஆனால் உன்னை எதிர்பாரு, ஆனால் இந்த உலகெல்லாம் காக்கும்படியான அடித்தல் போன்ற கட்டாக்கள் ஒன்றாக உங்க முன்னே நிற்க முடியுமா? ஒரே ஒரு பயம் உங்களை அசைக்க முடியும். மனசுல என்ன நினைக்கிறான்? இன்னமும் நமக்கு ஏத்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தோட பேசலாம். நம்ம யாரா எதிரி? பாண்டவர்கள் பேரு போறோம். இதுல 3 இதுல 2 அது புடிக்க மாட்டான். ஏன்டா நீ பயப்படுற? எதிரியா ஒரு எதிரியா நமக்கு? இதுல 3 இதுல 2 அவருக்காக சகாய போறாங்க. அண்ணா நமக்கு எதிரி இந்த பசங்களுக்கு நான் பயப்படலாம். அப்புறம் யாருடா பயப்படுறா? ஆனால் அவர்களுக்கு உண்டுபுலிகார ஒருத்தர் இருக்காரு, கொட்டல் பேரு குடுகுடுப்பக்காரன். அவனை என்ன திறமை செய்வா? அட கொண்ட வேரியல்
கையால கழுவிட்டு வந்தோம். பிரியாணியா? அப்படியா? இப்ப கத்தினாரு. இவர் ஜமா பண்ண பிறகு வாயால கவுரு. அண்ணா ஓ, பாண்டவர்களை வென்று இந்த ஆட்சியை நான் ஒரு எதிராளி நமக்கு. பிரியாணியா? இந்த அனுப்புங்க. ஆட்சியை நீ எனக்கு கொடுப்பங்கிற எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த முடி உனக்கு தான்டா. இந்த முடி இவருக்கு இல்ல. இது வந்து இந்த நாட்டை நான் முடிவுடைந்து ஆடப் போகிறேன். வெற்றியும் கண்டேன் கண்டேன். அப்ப அது ரைட். ஆனால் கடைமுடிவான காலத்திலே சரி. எத்தனையோ குறும்பேடங்களை எல்லாம் இழந்து எத்தனையோ சேனைகளை எல்லாம் பறி கொடுத்து நீ ஏன்டா அழுகுறான்? நீ போறது விளையாடுறான். கடைமுடிவான காலத்திலே உன்னை ஆதாரமாக எண்ணி இந்த நாட்டை நான் ஆளலாம் என்று என் மனதை எண்ணத்திற்குரியவனாகி இன்றைய நாளிலே நீங்கள் வெற்றி பெறுவீர் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏண்டா அவருக்கு செல்ல வேலையிலே உங்களுக்கு ஏதேனும் குறைபாடு இருக்குமோ ஆனால் 4 வகை சேனைகளிலே நன்மார்க்கமான 32 ஆயுதங்களிலே ஏதேனும் குறை இருந்தால் இப்பவே கேளுங்க. கேடு பார்த்து பாரு. என்னடா சொல்றான்? இப்ப எதிராளி குருச்சேத்திர போறீங்க. எதிராளியோட நீங்க இப்ப சண்டை போறீங்க. எது வேண்டுமானாலும் அங்க போய் அண்ணங்க தம்பி கேட்டா கொடுத்துருப்பான். அது இது இல்லைன்னு அங்க நினைக்க கூடாது. உனக்கு எது வேணுமோ இங்க வெத்தலை பாக்கு எரிஞ்சு ஒழிப்பு வாயில வைக்கணுமா, கால் கட்டு வைக்கணுமா, முருகா வைக்கணுமா, இருக்கட்டும். தம்பி சொன்ன மாதிரி என்ன பாரு. எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஆயுதம் குறையுது. என்ன ஆயுதம்? இந்த ட்ரியான் ஆயுதம் குறையுது. அண்ணாத்த அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மயிறு புடுங்க கூட நாம லாய்க்கு இல்ல. உங்களுக்கு புரிஞ்சுதுதான். முடி வச்சு காட்ட காட்ட 20 ரூபாய் நீங்களா பீட்டிங்க ஜோதிங்க. வெறும் 32. ஆமா, ஆயுதம் 32. ஆமா, இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. அண்ணா மூக்கு மயிறு புடுங்குற ஆயுதம் அவன் சொல்றான். மூக்கு மயிறு மட்டும் இல்ல. அது இல்லைங்க. புரிஞ்சுட்ட போய் அது மட்டும் இல்ல. நீ கேக்குற சென்றார் என்ன வேண்டுமோ அது இங்கேயே கேளுங்க. கேட்டு வாங்கிட்டு போறாங்க. தம்பி துரியோதனா, அந்த எனக்கொரு என்ன பரிசோதிகேரோ நகரம் போலே கிஷன் ஏ விஜய சரதியோ மகானார் அர்ச்சுனர். அவருக்கு ரதச்சாரம் வருவது யார்? எம்பெருமான் நாராயணன். அவருக்கு நிகராக அவருக்கு சமமாக தம்பி துரியோதனா கண்டித்து வருவேன் தம்பி. அந்த எதுவல கண்ணனுக்கு நிகராக சமமாக மாம சல்லிய ரதம் ஓட்ட வந்தா என்ன நம்பு. ஏன்னா அவருக்கு ஓட்ட முடியுது விஷ்ணு கோத்திரம், இவங்க சொல்றது சிவன் கோத்திரம். அவர் நிகரான ஆளுன்னா நம்பு. நம்ப அதை போடுங்க. ஓகே போங்க ஐயா. என் குடும்பத்துல எங்க அண்ணன் கதை எனக்கு மட்டும்தான் பெருசா இருக்குமே தவிர யாரும் எங்க அண்ணனை ஏத்துக்க மாட்டாலும். உண்மைதான் உண்மைதான். நீ தானே கொடுத்துருக்க சேனாதிபதி பட்டம். ஆனால் இன்று கைலாய பரம்பரையா மூன்று தடவை கண்கூடாக கைலாய பரம சூத்த 3 தடவை பார்த்த சீமான். கைலாய பரம சிவத்த கோபத்துக்குரியவர் சல்லிய பரப்பு அவரிடத்துல போய் கண்ணனுக்கு ரதம் ஓட்ட வா அப்படின்னு கூட்டா நம்ம காட்டாலும் நம்ம உடம்பு இருக்குமா? அந்த இடத்துல விழுந்து அவருக்கு முன்ன கொஞ்சம் போக வைக்கிறான். அண்ணாதா தம்பி
சண்டைக்கு நான் போகலடான்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. அந்த ஆளு போய் கூப்பிட்டா வருவான். ஏன்டா என்ன புத்தியில இருக்கான்? அது ஏன் கேக்குற இவனும் மாமா பெரிய ஆளு, மாமா அவரை பார்த்தாரு இவரை நீங்க பார்த்தாருங்கிறான். ரெண்டு பேருமே என்ன சம்பாதிக்கிறீங்க கூட்டம் சம்பாதிக்கிறீங்க ஏய் மாமா தந்திரமா உட்கார வை. கருப்பா கழுத்து. ஹலோ செய்ய வேண்டிய உபசரெல்லாம் செய்து செய்து. அவனை தந்திரமா நயத்தாலாவது பயத்தாலாவது சத்தியத்தை வாங்கி அவர் ரதம் ஓட்ட வேணா வந்து போறாரு. சரி போ. டேய், ஓ சீக்கிரம் சென்று ஆ சல்லிய பிறப்பு மாமனே ஆ வர்றேன். துரியோதனா நெற்கதா சத்தியமான ஆளுமையில பாட்டா துரியோதனன் சல்லிய பெருமாள் அழகிய மாதா சல்லிய பெருமாள்